வணக்கம். இன்னைக்கு வீடியோல துணிச்சலாக செயல்பட்டாலும் சரி, துடிப்பாக செயல்பட்டாலும் நம்ம நினைச்ச விஷயங்களை அடையிறதுலயும் சரி, அந்த விஷயத்த செய்யறதுலயும் நிறைய தடங்களும் இருக்கு, இடைஞ்சலும் இருக்கு. இது எப்ப நீங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய துலாம் ராசிக்காரங்களுக்கு எதனால இந்த நிலைமை? இது எப்ப நீங்கும்? எப்ப மாறும்? எந்த கிரக அமைப்புகள்னால இந்த பிரச்சனையை நீங்க சந்திச்சுக்கிட்டு இருக்கீங்கிறதா இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் கொடுத்துடுங்க. உங்களை மாதிரியே எந்த ஒரு காரியத்தையும் செய்யறதுல தடையையும் தடங்களையும் தாமதத்தையும் சந்திச்சுட்டு இருக்கிற துலாம் ராசிக்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வருஷம் மே மாசத்துல இருந்து குரு பகவான், அதாவது உங்களுக்கு 3ஆம் இடத்திற்கு அதிபதியான குரு 8ஆம் இடத்தில் இருக்கிறார். சனி பகவான் உங்களுக்கு 4 மற்றும் 5ஆம் இடத்திற்கு அதிபதி. அவர் 5ஆம் இடத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார். இப்ப அவர் வக்ரகதியில் இருக்கிறார். ராகு உங்களுக்கு 6ஆம் இடத்திலும் கேது உங்களுக்கு 12ஆம் இடத்திலும் இருக்கு. இந்த கிரக அமைப்புகள் தான் உங்களோட தடை தாமதத்துக்கு காரணம். இந்த கிரகங்கள் தான் உங்களோட வாழ்க்கையில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கக்கூடிய கிரகமும் சரி, ஏற்படுத்த போற கிரகமும் சரி. அப்படிப்பட்ட இந்த கிரகங்கள் எப்ப நமக்கு சாதகமான பலனை தரும், நம்ம முயற்சியில் வெற்றியை தரும், தடைகளை உடைத்து நம்ம மிகப்பெரிய சாதனையை செய்ய எப்ப இந்த கிரகங்கள் சப்போர்ட் பண்ணுங்கிறது தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். துலாம் ராசியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல சித்திரை நட்சத்திரத்தோட 3 மற்றும் 4ஆம் பாதமும், சுவாதி நட்சத்திரத்தோட 1, 2, 3, 4ஆம் பாதமும், விசாக நட்சத்திரத்தின் 1, 2, 3 பாதங்களையும் கொண்டது துலாம் ராசி. இதுல சித்திரை நட்சத்திரம் அப்படிங்கிறது செவ்வாய் நட்சத்திரம், சுவாதிங்கிறது ராகுவின் நட்சத்திரம், விசாகம்ங்கிறது குருவின் நட்சத்திரம். இந்த விசாகத்தின் அதிபதியான குரு தான் உங்களோட ராசிக்கு 3ஆம் இடத்திற்கு அதிபதி. அவர் இப்பொழுது 8ஆம் இடத்தில் இருக்கிறார். இந்த 8ஆம் இடத்தில் இருக்கும் குருவால் பல விஷயங்களில் நீங்கள் எச்சரிக்கையா இருக்கணும். தடை நீங்குமா, தாமதம் விலகுமான்னு பாக்குற இடத்துல எச்சரிக்கையா இருக்கணுமானா, எச்சரிக்கையாக இருந்துட்டா பல விஷயங்களில் நீங்கள் வெற்றி அடையலாம். அதை தான் நம்ம இதுல பார்க்க போறோம். அதே மாதிரி துலாம் ராசியோட அதிபதி சுக்கிரன். சுக்கிரனின் அதி தேவதை மகாலட்சுமி. உங்களோட எல்லா வழிபாட்டிலையும் வேண்டுதல்லையும் முக்கிய பங்கு வகிக்கக்கூடியவர் உங்களோட ராசி அதிபதியான மகாலட்சுமி. யார் மகாலட்சுமி வழிபாடு செய்யறாங்களோ இல்லையோ, அவசியம் நீங்க மகாலட்சுமி வழிபாடு செய்யும் பொழுது உங்களோட எல்லா விஷயங்களிலும் வெற்றி கிடைக்கும். உங்களோட அனைத்து முயற்சிகளும் பலன் தரும். அப்படிப்பட்ட துலாம் ராசியில் உச்சம் பெறும் கிரகம் அப்படின்னு பார்த்தா சனி பகவான். இங்கே நீச்சம் பெறுவது சூரிய பகவான். அப்படிப்பட்ட துலாம் ராசிக்கு தான் கடந்த சில காலங்களாக இருக்கக்கூடிய முயற்சிகளில் தடையும் முயற்சிகளில் ஒரு தாமதமும் இருக்கும். அதை பத்தி தான் இந்த வீடியோ ரொம்ப முக்கியமா நம்ம பேச போறோம். ஒருவரோட ஜாதகத்தில் 8ஆம் இடமும் 6ஆம் இடமும் வலுவாக இருக்கக்கூடாதுங்கிறது ஜோதிட விதி. 6ஆம் இடமும் 8ஆம் இடமும் ரொம்ப பவரா இருந்தா நமக்கு அதிகப்படியான தொந்தரவும் சிக்கலும் வரும். நம்ம எடுத்த காரியங்களில் வெற்றி கிடைக்காது. பல பேர் சீக்கிரத்துல ஒரு விஷயத்த செஞ்சுட்டு வருவாங்க. ஆனா அதே விஷயத்த நம்ம போய் முயற்சி பண்ணா நமக்கு அதிகமான நேரம் எடுத்துக்கும். ஒரு விஷயத்த நடத்துறதுக்கு ஒரு தடவை முயற்சி பண்ணி ஒருத்தர் வெற்றி அடைஞ்சா நம்ம 4 தடவை 5 தடவை முயற்சி பண்ணாதான் அது நடக்கும். அதுக்கு எல்லாமே காரணம் இந்த 6ஆம் இடம் 8ஆம் இடம் வலுப்பட்டு இருப்பது. அந்த மாதிரி உங்களோட முயற்சி ஸ்தானாதிபதி இப்ப 8ஆம் இடத்தில் இருப்பது உங்களுக்கு முயற்சிகளில் தடை தரும். இந்த 8ஆம் இடம்ங்கிறது எதை குறிக்கும்? ஒருவரோட ஆயுள் பலத்தையும், ஒருவருக்கு தீராத நோயையும், ஒருவரின் அவமானத்தையும் குறிக்கக்கூடியது. ஒரு நபரோட மாங்கல்ய ஸ்தானமும் இந்த 8ஆம் இடம் தான். அந்த 8ஆம் இடம் தான் ஒருவருக்கு திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அந்த மாதிரி 8ஆம் இடத்தில் குரு இருப்பதால் என்ன நடக்கும் அப்படின்னா, முயற்சி ஸ்தானாதிபதி 8ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது பண விஷயங்களில் நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் கொஞ்சம் டிலே ஆகும். நீங்க ஏதாவது ஒருத்தருக்கு பணம் கொடுத்துருக்கீங்க, ஒரு வியாபாரம் பண்ணிருக்கீங்க, உங்களுக்கான பேமெண்ட் வரணும், இல்ல நீங்க கொடுத்த காசை வசூல் பண்ணணும்னா 8ஆம் இடத்துல அவமானத்தை குறிக்கக்கூடிய இடமா இருக்கிறதுனால பண விஷயங்களை போய் கேட்கறதுனால உங்களுக்கு கருத்து வேறுபாடு வரும். உங்ககிட்ட இனிமையா பேசி ரொம்ப சந்தோஷமா மகிழ்ச்சியா ஃபேமிலியா பழகி பணம் வாங்கிட்டு போனவங்க இப்ப போய் நீங்க பணம் கேட்க போகும்போது உங்களை வான்னு கூட கேட்க மாட்டாங்க. இந்த வான்னு கேட்காததெல்லாம் நமக்கு பெரிய மன அழுத்தத்தை தரும். அன்னைக்கு எப்படி எல்லாம் வந்தாங்க, அவங்க என்ன கஷ்டத்தை எல்லாம் என்கிட்ட சொன்னாங்க தெரியுங்களா? ஆனா அந்த கஷ்டத்தை எல்லாம் கேட்டு ஒரு ஆபரேஷன் சொன்னாங்க,
தன்னோட குழந்தைக்கு கல்யாணம் நின்னு போயிடும்னு சொல்லி கேட்டாங்க. படிக்கிறதுக்கு ஃபீஸ் கட்ட முடியல, என் குழந்தைய வீட்டுக்கு அனுப்பிட்டாங்கன்னு வந்து கேட்டாங்க. அந்த மாரி நேரத்துல நான் மனிதாபிமானமான அடிப்படையில உதவி செஞ்சேன். இன்னைக்கு அந்த உதவி செஞ்ச அந்த பணம் வந்தா ஏன் பிரச்சனை தீந்துரும். நான் வந்து இவ்வளவு நாள் பணம் உங்ககிட்ட திரும்ப கேட்கல. ஆனா இப்ப என் சூழ்நிலையே மோசமா இருக்கு. அதனால நான் திருப்பி கேட்கிறேன். இப்ப வந்தா வீட்டுக்கு வந்தா வாங்கன்னு கேட்கறது கூட இல்ல. முகம் கொடுத்து கூட அந்த குடும்ப உறுப்பினர்கள் பேசல. ரொம்ப அசிங்கமா நடத்துறாங்க. ஆனா காசு எங்கிட்ட வாங்கியிருக்காங்க. அப்படின்னு நினைக்கக்கூடிய துலாம் ராசிக்கு 8ஆம் இடத்தில் குரு இருக்கும் பொழுது இதெல்லாம் நடக்கும். இந்த காலகட்டத்துல நண்பர்கள் பகைவர்களாக மாறுவார்கள். உடன் பிறந்தவர்கள் சற்று விரோதத்தை கடைபிடிப்பார்கள். குடும்ப உறுப்பினர்கள் நம்மளோட பேச்சை கேட்காம இருப்பாங்க. குடும்பத்துல அதனால ஒரு மன அழுத்தம் இருக்கும். உங்களுக்கு அதனால ஒரு மன வேதனை இருக்கும். நீங்க செய்த உதவிகளை இந்த உலகம் மறந்து போன மாதிரி உங்களுக்கு ஒரு உணர்வு ஏற்படும். அதனால தேவையில்லாத மன உளைச்சல் ஏற்படும். இந்த கிரக அமைப்புகளினால் இது ஏற்படுதோ தவிர நீங்க சரியாக தான் எந்த உதவியும் செஞ்சிருப்பீங்க. சமுதாயத்தில் சரியாக நடந்துக்கக்கூடிய நபராக இருப்பதிலையும் துலாம் ராசிக்காரங்க முதன்மையா இருப்பாங்க. அப்படிப்பட்ட துலாம் ராசிக்கு தான் இந்த கிரக அமைப்புகள்னால இந்த சிக்கல். நீங்க யாருக்காவது பணம் இந்த தேதியில கொடுக்குறேன்னு கமிட்மெண்ட் கொடுத்தீங்கன்னா அதை வந்து உங்களால காப்பாற்ற முடியாது. நீங்க கொடுக்க வேண்டியவங்களுக்கு ரொம்ப நேர்மையா கொடுக்கணும்னு நினைப்பீங்க. ஆனா நீங்க வாங்க வேண்டிய இடத்துல உங்களால சரியாக வாங்க முடியாது. அவங்க உங்களுக்கு சொன்ன நேரத்துக்கு கொடுக்க மாட்டாங்க. அதனால இந்த காலகட்டத்துல மதிப்பும் மரியாதையும் குறைஞ்சிராம இருக்கிறதுக்கு நீங்க உங்க கைக்கு பணம் வராம யாருக்கும் கமிட்மெண்ட் கொடுக்காதீங்க. காரணம் அந்த மாதிரி கமிட்மெண்ட் கொடுத்தா நீங்க அவங்க முன்னாடி தலை குனிஞ்சு நிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். ஏற்கனவே ஏற்பட்டிருக்கும். அப்ப இதை மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா குருவினால் ஏற்படக்கூடிய இந்த பிரச்சனைகள் உங்களுக்கு நீங்கிவிடும். உங்களுக்கு 6ஆம் இடத்தில் ராகு இருக்கிறார், 12ஆம் இடத்தில் கேது. இந்த 12ஆம் இடத்தில் இருக்கும் கேது உங்களோட தூக்கத்தை கொஞ்சம் குறைப்பார். அப்ப கொஞ்சம் தூக்கத்தின் அளவு குறைவாக இருக்கும். ஆனால் பெரிய அளவில் எந்த தொந்தரவுகளையும் 12ஆம் இடத்தில் இருக்கும் கேது தரமாட்டார். ஆன்மீக பயணங்கள், குலதெய்வ வழிபாடு, நேர்த்தி கடன் செலுத்துறது, காசி ராமேஸ்வரம் போன்ற தீர்த்த யாத்திரை செல்றது, இந்த மாதிரியான முயற்சிகள் எல்லாமே பலன் தரும். நீண்ட காலமா போகணும்னு நினைச்சோம், நேரம் இல்லை, அல்லது நம்மளோட தொழில் வேலை வியாபாரத்தோட சூழ்நிலை அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னு நினைச்சவங்களுக்கு இப்ப அதுக்கான அருமையான ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். அந்த பயணத்தினால் கடவுளின் அனுகிரகம் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும். இந்த காலகட்டத்தில் சனி 5ஆம் இடத்தில் வக்ரமாக இருக்கும் காலகட்டத்தில் ஆன்மீக பயணங்கள், ஆன்மீக திருப்பணிகள், இந்த மாதிரி விஷயங்களில் மிகப்பெரிய பலன் கிடைக்கும். நேர்த்தி கடன் செலுத்தாம பாக்கி இருக்கு, செலுத்த முடியல, அதுக்கான பண உதவியோ நேரமோ ஒத்துழைக்கல, குடும்ப உறுப்பினர்கள் பெருசா சப்போர்ட் பண்ண மாட்டாங்கன்னா இப்போ அதுக்கெல்லாம் ஏற்ற காலகட்டம். 8ஆம் இடம்ங்கிறது ஆயுள் பலம்னு சொன்னோம், அவமானம்னு சொன்னோம். அப்ப 8ஆம் இடத்தில் குரு இருக்கிறார். அவர்தான் தனகாரகன். தனகாரகனான குரு 8ஆம் இடத்தில் இருக்கும் இந்த காலகட்டத்துல நீங்க வாங்கிய கடனா இருக்கலாம், அல்லது யாருக்காவது பணம் கொடுத்தா அதை சட்டப்படி, அதாவது ஆதாரத்தோட கொடுக்கணும், வங்கிகள் வழியாக கொடுக்கணும், அல்லது ஆன்லைன் டிரான்ஸ்ஃபர் பண்ணணும். பணம் கொடுக்கறத வெறும் கேஷா கொடுத்தா வாங்கினவங்க இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னா சிக்கல். வங்கிகள்ல வாங்கி இருக்கிற லோனை 3வது நபர்கள் வழியா கட்டக்கூடாது. அதை நேரடியாக நீங்களே சலான் எழுதியோ ஆன்லைன்லயோ உங்க வங்கி அக்கௌண்ட்ல வரவு வைங்க. ஏதாவது தனியார் நிதி நிறுவனத்துல பணம் வாங்கியிருந்தா அந்த ஏஜென்ட்டுகளை நம்பி பணம் கொடுக்காம நேரடியா நீங்களே பணத்தை கட்டுங்க. இல்லைன்னா உங்களோட கணக்குல வரவு வைக்காம போயிடுவாங்க. அப்படி நீங்க தவிர்க்க முடியாம ஒரு காரணத்துல பணத்தை கொடுத்தீங்கன்னா அந்த பணம் உங்க கணக்குல உங்களோட லோன் அக்கௌண்ட்ல வரவு வச்சிருக்காங்களாங்கிறத உறுதிப்படுத்திக்கிங்க. அதற்கான தகவல்களை தெரிஞ்சுக்கிங்க. ஏன்னா இந்த காலகட்டத்துல உங்களை பணத்தின் வழியாக ஏமாத்துவாங்க. பணம் பெரும் அளவில் உங்களுக்கு இழப்பு ஏற்படும். உடல்நிலையில எந்த மாதிரியான தொந்தரவுகள் இருக்கும், அல்லது உடல்நிலை எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜீரணம் சம்பந்தமான பிரச்சனைகள், அல்சர் சம்பந்தமான பிரச்சனை, பித்தப்பை, கல்லீரல், இது போன்ற தொந்தரவுகள் இருக்கக்கூடியவர்கள் இந்த மாதிரி நோய்க்கு மருந்து மாத்திரைகள் எடுத்துட்டு இருக்கிறவங்க கவனமாக இருக்க வேண்டிய காலம். சர்க்கரை நோயாளிகள் மிக கவனமாக இருக்கணும். காரணம் இந்த காலகட்டத்தில் சர்க்கரையின் அளவு அதிகரிக்கவோ திடீரென்று குறையவோ வாய்ப்பு ஏற்படும். இந்த காலகட்டத்துல மருந்து மாத்திரைகளை சரியா சாப்பிடணும். டாக்டர் போய் எப்ப பார்க்கணும் சொன்னாரோ அந்த நேரத்துல பார்க்கணும். முறையான உடற்பயிற்சி, உணவு கட்டுப்பாடு ரொம்ப ரொம்ப அவசியம். அந்த மாதிரியான காலகட்டம். குடும்ப வாழ்க்கையில பிரச்சனை இருக்கு, குடும்ப வாழ்க்கையினால ஏதாவது உங்களுக்கு ஏற்பட்ட வழக்குகள் நீதிமன்றத்தில் இருக்குன்னா சரியான நேரத்துல ஆஜராகணும். பரவாயில்ல போய்க்கலாம், நம்ம வக்கீல் பார்த்துக்குவாருன்னு சொல்லக்கூடாது. அப்படி ரொம்ப அவசியம் போக முடியலன்னா சரியாக நீங்க வராத காரணத்தை உங்களோட வழக்கறிஞரை நீதிமன்றத்துல வந்து ஆஜராகி பதில் சொல்லணும். கோர்ட் நோட்டீஸ் வருது, வக்கீல் நோட்டீஸ் வருதுன்னா பெரும்பாலான நபர்கள் வந்து அதை வாங்காம திருப்பி அனுப்புறாங்க. அந்த மாதிரியான குணாதிசயங்கள் இருக்கிறது மிக
மிகப்பெரிய தப்பு. ஏன் அப்படின்னா, நீங்க ஒரு வக்கீல் நோட்டீஸோ கோர்ட் நோட்டீஸோ வருதுன்னா அதை நீங்க வாங்காததுனால அந்த பிரச்சனையில இருந்து தப்பிக்க முடியாது. அது வாங்கினாதான் என்ன மாதிரியான கம்ப்ளைண்ட் இருக்கு, அதுல என்ன மாதிரி தகவல் இருக்கு, என்ன மாதிரியான புகார் உங்க மேல கொடுத்திருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்க பதில் அனுப்பவோ நீதிமன்றத்துக்கு போய் அதை எதிர்கொள்றதுக்கோ ஈஸியா இருக்கும். நிறைய பேர் அதை வாங்காம திருப்பி அனுப்புறத வழக்கமா வச்சிருக்கீங்க. அந்த மாதிரி வாங்காம இருக்கக்கூடாது. அதை வாங்கி அதுக்கு முறையான பதில் தெரிவிக்கணும். ஏன்னா நீங்க நீதிமன்றத்துக்கு வரலன்னா எப்பவுமே ஒரு வழக்கு விசாரணைக்கு வரும் பொழுது நீங்க போன வழக்குக்கு போன வாய்தாவுக்கு ஆஜரானீங்களாங்கிறத பேசிட்டு தான் அடுத்தது பேசுவாங்க. அப்ப அந்த நேரத்துல இவங்க போன தடவை வரலங்கும் போது அந்த நீதிபதிக்கு உங்க மேல ஒரு சலிப்பு ஏற்படும். அப்ப நீங்க சொல்ற கருத்தை கேட்கறதுக்கு அவர் கொஞ்சம் தயக்கம் காட்டுவார். ஏன்னா முதல் ஒப்பீனியனே நம்ம மேல சரியா இல்லைன்னா அது கண்டிப்பா சிக்கலை தரும். கோர்ட் நோட்டீஸும் வக்கீல் நோட்டீஸும் வாங்காம இருக்கும் பொழுது அந்த பிரச்சனையில இருந்து தப்பிச்சுக்க முடியாது. அப்ப வந்த பிரச்சனைங்கிறது வந்ததுதான். அதை எப்படி நேர்மையாக சரி செய்யணும். கடவுள் நம்ம பக்கம் இருக்கார், நம்ம பக்கம் நியாயம் இருக்கு. அப்படிங்கும் போது நீங்க எதுக்குமே பயப்பட வேண்டாம். கேது 12ல இருப்பாருன்னு சொன்னோம். அப்ப நிச்சயமாக தூக்கம் குறையும் போது இந்த மாதிரி தொந்தரவுகள் ஏற்படும். ஆனால் வெற்றி உங்களதாக இருக்கும். அப்ப கவலை இல்லாம எதிர்கொள்ளுங்க. மன அழுத்தம், மன உளைச்சல் இருக்கு, என்னமோ இனம் புரியாத ஒரு பயம், வாழ்க்கையை எதிர்கொள்றதுக்கு தயக்கம் இருக்குன்னா மகாலட்சுமியை அதிபதியாக கொண்ட நீங்க வெள்ளியால் ஆன சங்க டாலர் மாதிரி செஞ்சு உங்களோட கழுத்தில் அணிந்து கொள்வது இந்த காலகட்டத்தில் முயற்சிக்கு பலனையும் தரும். உங்களோட மன வேதனை, மன அழுத்தம், குடும்பத்துல நிம்மதி இல்லாத நிலை, இதை நீங்கிறதுக்கு மகாலட்சுமியின் பரிபூரண அருள் பெற்ற மகாலட்சுமியோடு ஒன்றாக பிறந்த சங்கு, அதுவும் மகாலட்சுமிக்கு பிடித்தது வெள்ளி. துலாம் ராசிக்காரங்க எப்பவும் 1 கிராம் வெள்ளியாவது உங்களோட கையில மோதிரமாகவோ கழுத்தில் டாலராகவோ அல்லது இடுப்பில் அரஞான் கயிறு அணியக்கூடிய பழக்கம் இருப்பவர்கள் வெள்ளி அரணா கயிறோ அணியலாம். அல்லது நூலால் ஆன அரணா கயிறுல ஒரு வெள்ளி டாலரை போட்டு நீங்க அணிந்து கொள்ளலாம். வெள்ளி என்பது துலாம் ராசிக்கு மிகவும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய ஒரு உலோகம். வெள்ளி மகாலட்சுமியின் பரிபூரண அருள் பெற்றது. உங்களுக்கான அனைத்து பண சிக்கல்களும் பொருளாதார நெருக்கடியும் வாழ்க்கை துணையால் ஏற்பட்ட வேதனையையும் நீக்குவதற்கு நீங்க அணிய வேண்டியது வெள்ளி. குறிப்பாக மன அழுத்தம், மன உளைச்சலுக்கு ஆளான நபர்கள், மன வேதனையால் தூக்கத்தை தொலைத்திருக்குன்னு சொல்லக்கூடியவர்கள் வெள்ளி சங்கை டாலராக நீங்க கழுத்தில் அணிந்து கொள்ளணும். உங்களோட ராசி அதிபதி தான் சுக்கிரன், அதோட அதிபதி தான் மகாலட்சுமி. அதனாலதான் மகாலட்சுமியின் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்த ஆடி மாதத்துல மகாலட்சுமி ஆலயத்தில் நடைபெறக்கூடிய திருவிளக்கு பூஜையில உங்க குடும்பத்தில் இருப்பவர்கள் நீங்க கலந்து கொள்வது மிகப்பெரிய பலனை தரும். அந்த பூஜைக்கு போறவங்க ஒரு வெள்ளிக்காசை வாங்கிட்டு போய் லட்சுமியிடம் வச்சு பிரார்த்தனை செய்து அதை பூஜையில பயன்படுத்தி பிறகு அணிந்து கொள்வது வரப்போற காலங்களில் மிகப்பெரிய வெற்றியையும் அதிர்ஷ்டத்தையும் யோகத்தையும் உங்களுக்கு தரும். வேலைக்கு போறவங்களுக்கு வேலையில அலைச்சல் இருக்கும், அதிகப்படியான வேலை பளு இருக்கும், நேரத்துக்கு வேலையை முடிக்க முடியாது. உயர் அதிகாரிகள், மேல் அதிகாரிகள், நிறுவன உரிமையாளர்கள்ட்ட கொஞ்சம் பிரச்சனை ஏற்படும். ஆனா இந்த பிரச்சனைகள் தற்காலிகமானது. இது ஒன்றும் பெரிய தொந்தரவை ஏற்படுத்தாது. நான் இந்த வருஷம் படிச்சு முடிச்சேன், நான் இப்போ ஒரு புதிய கம்பெனிக்கு வேலைக்கு போறேன், புதுசா ஒரு இன்டர்வியூல நான் செலக்ட் ஆயிட்டேன், கேம்பஸ்ல எனக்கு ஜாப் கிடைச்சிருச்சு, இப்பதான் கால் லெட்டர் வந்திருக்கு, நான் போய் ஜாயின் பண்றேன்னா உங்களுக்கெல்லாம் சிறப்பான காலகட்டம். நீங்கெல்லாம் உங்களோட முதல் வேலையிலேயே மிகப்பெரிய திறமையை வெளிப்படுத்துவீங்க. உங்கள் திறமை உங்களோட நிறுவனத்தில் அங்கீகரிக்கப்படும். நீண்ட காலமா ஒரு ஜாபுக்கு போக முடியல, வீட்லயே நான் முடங்கி கிடக்கிறேன்னா அவங்களுக்கெல்லாம் நல்ல செய்தி வரும். ஏற்கனவே அட்டன் பண்ண இன்டர்வியூ, ஏற்கனவே பேசிய நபர்கள் உங்களுக்கு வேலை கொடுப்பாங்க. அந்த மாதிரி ஒரு சிறப்பான கிரக அமைப்பு இந்த காலகட்டத்தில் இருக்கு. அரசியல் இருக்கிற துலாம் ராசிக்கு இந்த காலகட்டம் கொஞ்சம் மந்தமா இருக்கும். புதிய முயற்சிகள்லாம் கடுமையான போராட்டத்துக்கு பிறகுதான் வெற்றி அடையும். நீங்க எந்த ஒரு புதிய முயற்சிகளில் ஈடுபட்டாலும் ஏதாவது ஒரு மாற்றத்தை உங்களோட கட்சி அல்லது அமைப்புல செய்யணும் அப்படின்னாலும் அதுக்கு கொஞ்சம் அதிகமான போராட்டம் தேவைப்படும். அப்ப இதை தெரிஞ்சுக்கிறதுனால நீங்க எந்த ஒரு விஷயமும் முயற்சி பலன் தரலன்னு அழுத்துக்காம மீண்டும் மீண்டும் அந்த முயற்சிகளை தொடர்ந்து செய்யும் பொழுது அது மிகப்பெரிய வெற்றியை தரும். துலாம் ராசியில் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு இது எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, விவசாயத்தில் நவீன தொழில்நுட்பம், புதிய சாகுபடி முறை, புதிய வேளாண்மையுடைய முறைகளை எதையாவது நீங்க கத்துக்கிட்டு வந்திருப்பீங்க. அதை இவ்வளவு நாள் ஏதோ ஒரு தயக்கம், எப்படி வருமோ தெரியல, என்ன பண்றதுன்னு தெரியல, இல்ல இது பலன் தருமா, புதுசா ஒண்ணுல இறங்கும் போது இனம் புரியாத ஒரு பதட்டம் இருக்கும். அந்த பதட்டம் நீங்கி புதிய சாகுபடி முறைகளை, புதிய தொழில்நுட்பத்தை உங்களோட விவசாயத்தில் புகுத்தி அதில் வெற்றி காணக்கூடிய ஒரு அருமையான காலகட்டமாக விவசாயிகளுக்கு இந்த காலகட்டம் இருக்கும். சிறப்பான பலன்களை விவசாயிகள் பெறுவார்கள். விவசாயத்தில் நம்பிக்கை பிறக்கும், தன்னம்பிக்கை
தன்னம்பிக்கை கிடைக்கும். நீங்கள் தைரியமாக விவசாய பணிகளை மேற்கொள்வீர்கள். அந்த விவசாய பணி உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய ஒரு உன்னதமான காலகட்டம். கலைத்துறையில் ஈடுபடக்கூடிய துலாம் ராசிக்கு மிகப்பெரிய வாய்ப்புகள் வரும். நீங்க எதிர்பார்த்த பட்ஜெட்டை விட பெரிய பட்ஜெட் எல்லாம் நீங்க ப்ராஜெக்ட் பண்ணலாம். அப்ப ப்ராஜெக்ட் பண்றதுல தயாரிப்பாளரா நீங்க இருக்கிறீங்கன்னா நீங்க அதிகப்படியான கடன் வாங்குவதை தவிர்க்கணும். 8ஆம் இடத்தில் குரு இருக்கும் பொழுது கடன் கேட்ட இடத்துல கிடைச்சிடும். வங்கிகள்லயோ தனியார் நிதி நிறுவனத்திலயோ தெரிஞ்ச நபர்கள்ட்டயோ கடன் உங்களுக்கு கிடைச்சிடும். ஆனா அந்த கடனை திருப்பி செலுத்துறதுல சிக்கல் ஏற்படும். முடிந்தவரை துலாம் ராசியில் இருக்க கலைத்துறையா இருக்கலாம், மற்ற துறைகளை சார்ந்தவர்களா இருக்கலாம், அவர்கள் தேவைக்கு மீறி கடன் வாங்குவதை தவிர்க்க வேண்டிய காலகட்டம். ஏன்னா இந்த காலகட்டத்தில் அதை திருப்பி செலுத்துவதற்கு வாய்ப்பு குறைவு, நீண்ட காலம் இழுபறி ஆயிரும். அதே மாதிரி அரசு சார்ந்த விஷயங்கள்ல நீங்க ஈடுபடுறீங்க, அரசோடைய முறையான வரிகள் கட்ட வேண்டியது இருக்கு, நிலுவை இருக்கு, நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்கன்னா அந்த வரிகளை நீங்க கரெக்டா கட்டிடணும். அரசாங்க சான்றிதழ்கள் உங்களோட தொழில் வியாபாரத்துக்கு என்ன வாங்கணுமோ, எதை புதுப்பிக்கணுமோ அதை முறையாக புதுப்பித்து பயன்படுத்தணும். இல்லைன்னா அரசாங்க நடவடிக்கைகளுக்கு ஆளாக நேரிடும். இந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு எச்சரிக்கையாக உங்களுக்கு நான் சொல்றதுனால இது உங்களுக்கு வரப்போற மார்ச் மாசம் வரைக்கும் தான் இந்த நிலைமை. அதன் பிறகு மாற்றங்கள் மிகப்பெரிய அளவில் ஏற்படும். 9ஆம் இடத்திற்கு வரும் குரு உங்கள் ராசியை பார்ப்பார். அப்ப தனகாரகன் யோகஸ்தானத்தில் அமர்ந்து உங்கள் ராசியை ஓராண்டு பார்க்கும் பொழுது மிகப்பெரிய மாற்றம் வரும். பெரிய இன்வெஸ்ட்மெண்ட், பெரிய ப்ராஜெக்ட் எல்லாம் நீங்க அப்ப பண்ணிக்கலாம். இப்ப இருக்கக்கூடிய தொழிலை அப்படியே நடத்தலாம், வியாபாரத்தை அப்படியே செய்யலாம். நீங்க வேலையில கொஞ்ச நாள் இருக்கக்கூடிய பலு எல்லாமே இன்னும் ஒரு சில மாதங்களில் நீங்கிவிடும். அப்ப இது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணினா நிச்சயமாக துலாம் ராசிக்கு இந்த சிறப்பு பலன்கள் வீடியோவே பெரிய அளவுல வெற்றியை தரும். ஏன் அப்படின்னா தடை தாமதம்ங்கிறது எல்லாரோட மனசையும் புரிஞ்சிடும். எல்லாருக்குமே ஒரு சலிப்பு ஏற்படும். வாழ்க்கையோ தொழிலோ வியாபாரமோ முயற்சியோ அல்லது வேலைக்கு போறதா இருந்தாலும் சரி, அரசியல், கலைத்துறை, விஞ்ஞான துறையில் இருக்கிறவங்க, விளையாட்டு வீரர் வீராங்கனைகள், மாணவ மாணவிகள்னு எந்த துறையில் இருந்தாலும், நான் ஏதாவது ஒரு துறை சொல்லாம இருந்தாலும் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே சில தடைகள் ஏற்படும். இந்த தடைகள் கிரகக்காரன் தான், மற்றபடி பெரிய பாதிப்பு எதுவும் இருக்காதுங்கிறதுனால இதை தெரிஞ்சுக்கிட்டா நமக்கு இந்த காலகட்டத்துல தடை இருக்குங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கிறதுனால நீங்க மீண்டும் அந்த விஷயத்துல முயற்சி செய்து வெற்றி அடைவீர்கள். உங்களோட அதிகப்படியான முயற்சிகள் இந்த காலகட்டத்தில் உங்களை வெற்றி அடைய வைக்கும். அதில் பல அனுபவங்கள் கிடைக்கும். அந்த அனுபவங்கள் வரக்கூடிய காலகட்டங்களில் தொழில் வியாபாரத்துல எதுல நீங்க இருந்தாலும், எந்த வயதில் இருந்தாலும் பெரிய அவமானத்தையோ பெரிய இழப்பையோ நம்பிக்கை துரோகத்தையோ சந்திக்காமல் இருப்பதற்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் அனுபவம் பெரிய அளவில் இருக்கும். என்னதான் நான் முயற்சி செய்யுங்க வெற்றி அடையலாம்னு சொன்னாலும் நீங்க உங்க மனதை ஒருநிலைப்படுத்தி அந்த வெற்றி பாதையை நோக்கி பயணிக்கணும். நம்பிக்கையோடு பயணிக்கணும். தன்னம்பிக்கையோடும் தைரியத்தோடும் மன உறுதியோடும் விடாமுயற்சியோடும் செயல்பட்டால் இந்த காலகட்டங்களில் கிடைக்கும் வெற்றி எப்பொழுதும் உங்களை விட்டு நீங்காமல் இருக்கும். உங்களுக்கு கிடைக்கும் புகழ் உங்களை விட்டு விலகாது. உங்களுக்கு கிடைக்கும் பதவி, பாராட்டுகள், பட்டங்கள் எல்லாமே உங்களோடு நிலைத்திருக்கும். ஒரு சிலருக்கு ஒரு சில காலகட்டங்களில் பெரிய புகழ் கிடைக்கும். ஆனால் அது பிற்காலத்தில் ஏதோ ஒரு கிரக அமைப்புல அவங்களை விட்டு போயிடும். ஆனால் துலாம் ராசிக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் எந்த பலனும் சரி, எந்த பாராட்டும் சரி, எந்த விதமான கிரெடிட்டும் உங்களுக்கு கிடைக்கிற அனைத்தும் உங்களோடு ஆயுள் முழுக்க வரக்கூடிய ஒரு அருமையான அமைப்பை சனி பகவானும் குரு பகவானும் தருவார்கள். பற்றாக்குறைக்கு கேதுவும் 12ஆம் இடத்தில் இருப்பதால் மிகப்பெரிய ஒரு மாற்றம் கிடைக்கும். அந்த மாற்றம் முன்னேற்றம் தரும் விதத்தில் உங்களுடைய அனைத்து முயற்சிகளும் வெற்றிக்கான ஒவ்வொரு படிக்கட்டுகளாக இருக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் வேண்டாம். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் என்று கூறி இந்த வீடியோவை நிறைவு செய்யறதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நம்ம போடக்கூடிய மற்ற வீடியோக்களும் உங்களுக்கு வரும். அதை நீங்க பார்த்து பயன்பெறலாம். இந்த வீடியோவை மற்ற துலாம் ராசிக்கும் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஜோதிட ரத்னா, ஜோதிட செம்மல், ஜோதிட கலாநிதி, மகாலட்சுமி உபாசகர், ஸ்ரீ டாக்டர் ராம் பரிமளம் ஆச்சாரிய குருஜி. நன்றி, வணக்கம்.